இப்ப அதான் தொடர்ந்து நம்ம பட் பார்த்துட்டு இருக்கோம். சுமிதாலேருந்து ஆரம்பிச்சு அவங்க சிம்ரனுடைய தங்கை மோனல் அவங்க அவங்க உட்பட மணிரத்னமுடைய சகோதரர். ஜி வி ஆமா, வெங்கடேசன் சார். ஆமா. அவர் எல்லாமே கூட இந்த மாதிரியான ஒரு அட்டம் பண்ணி ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு ஏன் அந்த மாதிரி நிறைய திரைப்படத்துறையில ஏன் அந்த மாதிரி இருக்கு சார்? அதுதான் என்னன்னு ஒண்ணும் புரியல. இப்போ எல்லாத்துக்கும் அந்தந்த ரேஞ்சுல சில சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அத வந்து ஒரு நண்பர்கள் கிட்டயோ, எங்கேயாவது நம்ம ஷேர் பண்ணி, ஏதாவது அந்த மாரி ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு இந்த அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி, அப்படிதான் நம்ம வந்து லைஃப்ப டிராவல் பண்ண முடியுமே தவிர, அவங்க வெளியில சொல்றாங்களா? இல்லையா? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுடைய இறப்பு வந்து அவங்க நெனச்சுக்கிறாங்க, அதோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய இறப்புங்கிறது, பல பேர் வந்து மனசு வேதனையோட, அந்த ஒரு இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா, அவரு போயிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வலிய குடுக்குது அப்படிங்கிறது வந்து, அவங்க உணர்ந்தா, அத வந்து ஒருவேள அத செய்யாம இருக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிப்போம். அத கண்டிப்பா. சரி பண்ணுவோம். அதுதான் ஒரு நண்பர்களோட ஷேர் பண்ணலாம். இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். என்ன இருக்கு அவ்வளோதானே மன ரீதியா வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படி பண்ணிக்கிட்டா நம்மளுடைய பாரம் கொஞ்சம் குறையும். இப்ப அந்த காலத்துல வந்து அந்த கூட்டு குடும்பமா இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்றது, அப்ப கொஞ்சம் மாறும். இப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு தனியான ஒரு சூழல்கள்ல இருக்கும்போது, அந்த மாரி ஆகுறாங்களா? இல்ல என்ன? ஒண்ணுமே அது வந்து புரியல. பட் இருந்தா கூட, ஒரு ஃபோன் பண்ணியாவது இந்த விஷயத்த வந்து இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி, அது கொஞ்சம் அவங்க அந்த மனநிலைக்கு போகாம இருக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்கவங்க ரேஞ்சுக்கு அந்தந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது.